பித்தப்பையில கல் இருக்கா? சர்ஜரி பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? உங்களுக்காக தான் இந்த வீடியோ. பித்தப்பை அப்படிங்கிறது ஒரு பலூன் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர். நம்ம லிவரில் சுரக்கக்கூடிய பித்தம் இந்த பித்தப்பையில் தான் ஸ்டோர் ஆகி இருந்து திக்காகி, அதாவது கான்சென்ட்ரேட் ஆகி ஃபேட் மெட்டபாலிசம் அப்போ பித்தம் தேவைப்படும் போது அதுலேருந்து வெளியேறி நமக்கு டைஜஷன் நடக்குது. இந்த பித்தப்பை கற்கள் யாருக்கெல்லாம் வரலான்னு பார்த்தீங்கன்னா, அடிக்கடி ஃபாஸ்டிங் இருக்கவங்களுக்கு, ரொம்ப நேரம் சாப்பிடாம வயிற்ற காய போடுறவங்களுக்கு, சரியாக சாப்பிடாம இருந்தாலும் பித்தப்பையில் கல் வரும். அளவுக்கு அதிகமான கொழுப்பு சார்ந்த உணவுகள் எடுத்துக்கிட்டாலும் பித்தப்பை கல் வரும். மற்றபடி இந்த வயசில் தான் வரும், இந்த வயசில் தான் வரும்னு அந்த மாதிரி எதுவும் இல்லை. சின்ன குழந்தைங்களுக்கு கூட இப்போ பித்தப்பை கற்கள் வரதான் செய்யுது. வயசானவங்களுக்கும் வரலாம், லேடிஸ்க்கும் இருக்கலாம், ஜென்ஸ்க்கும் இருக்கலாம். தென் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ், அதுக்கப்புறம் செடென்ட்ரி லைஃப் ஸ்டைலில் வாழ்கிறவங்களுக்கு இந்த பித்தப்பை கற்களுக்கான சிம்டம்ஸ் என்னெல்லாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக இது நிறைய பேருக்கு எந்த ஒரு சிம்டமும் காட்டுறதில்ல. வேறு ஏதோ ஒரு பிரச்சனைக்காக நம்ம அல்ட்ராசவுண்ட் எடுக்க போய் அப்போ தான் நமக்கு தெரியும் நமக்கு பித்தப்பையில் கல்லோ இல்லை கேல் பிளாடரில் பாலிப்போ இருக்குன்றது. ஸோ யூஸ்வலி இந்த ரெண்டு விஷயமுமே பெரிய அளவில் சிம்டம்ஸ் எதுவும் காட்டாது. பட் சில பேருக்கு அசிடிட்டி மாதிரி ரொம்ப ஏப்பம் வருது, நெஞ்சரிச்சலாக இருக்கிறது, வயிறு உப்புசமாக இருக்கிறது, குறிப்பாக இந்த கொழுப்பு சார்ந்த உணவுகள் எடுத்துக்கும் போது அஜீரணம் இருந்துக்கிட்டே இருக்கிறது, இந்த மாதிரி ரிப்பீட்டடாக இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா நம்ம ஒரு அல்ட்ராசவுண்ட் பார்த்துக்கலாம், பித்தப்பையில் கல் இருக்கான்னு நம்ம பார்த்துக்கலாம். இந்த கேல் பிளாடர் ஸ்டோனும் சரி இல்லை கேல் பிளாடர் பாலிப்பும் சரி ரொம்ப பெரிய அளவில் இல்லாத வரைக்கும் நமக்கு அதனால் எந்த ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனும் வரப்போகிறதில்ல. அதை அவசரப்பட்டு சர்ஜரி பண்ணி மொத்த கேல் பிளாடரையுமே எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லவே இல்லை. கோலிசிஸ்டைட்டிஸ்னு சொல்லக்கூடிய இன்ஃப்ளேம்டு கேல் பிளாடரும் சரி இல்லை ஜாண்டிஸும் சரி பித்தப்பை கற்கள்னாலேயோ இல்லை பாலிப்னாலேயோ வர்றது ரொம்ப ரேரான விஷயம். ரொம்ப பெரிய சைஸாக இருந்தால் மட்டும்தான் வருமே தவிர சின்ன சின்ன கல்லோ இல்லை சின்ன பாலிப்ஸ் இருக்கும்போது நமக்கு இந்த மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ் வர்றது இல்லவே இல்லை, ரொம்ப ரேர். ஹோமியோபதி மருத்துவ முறையில் இந்த கேல் பிளாடர் ஸ்டோனாக இருக்கட்டும் இல்லை கேல் பிளாடர் பாலிப்பாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் எந்த சைஸாக இருந்தாலும் அதை கரைக்கிறதுக்கு நிறைய மருந்துகள் இருக்குது. உங்கள் ஹோமியோ டாக்டர் அட்வைஸோட அவங்க கொடுக்குற மெடிசன்ஸை அவங்க சொல்கிற டயட்டோடு ஃபாலோ பண்ணி நீங்கள் கண்டினியூ பண்ணுற பட்சத்தில் பித்தப்பையில் இருந்த கல் இடம் தெரியாமல் இல்லாமல் போயிடும். இந்த பித்தப்பையில் கல் வந்துட்டா ட்ரீட்மெண்ட் தவிர ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் நம்ம என்னெல்லாம் பண்ணலாம்? மெயின்லி ரெகுலர் இன்டர்வலில் ப்ராப்பராக டயட் எடுத்துக்கணும். நம்ம நேரம் தவறி சாப்பிட்றதும் பட்னி கிடக்கிறதும் பித்தப்பை வரதுக்கான ரிஸ்க்கை உங்களுக்கு ஜாஸ்தியாகும். நல்லா ஹைட்ரேட்டடாக இருக்கணும், நிறைய தண்ணி குடிச்சிட்டு ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்லாம் நிறைய எடுத்துக்கிட்டு நல்லா ஹைட்ரேட்டடாக இருக்கணும். தென் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கண்டிப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். மன அழுத்தம் இல்லாமல் பார்த்துக்கணும். ஏர்லி மார்னிங் டீயோ காஃபியோ குடிக்கிறதுக்கு பதிலாக நெல்லிக்காய் ஜூஸ் போட்டு குடிக்கும்போது நம்ம பித்தப்பை கற்களை கரைக்கிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம இதெல்லாம் பண்ணாலே பித்தப்பையில் கல் வராமல் பார்த்துக்கலாம். இன்கேஸ் பித்தப்பையில் கல் இருந்தாலும் ஹோமியோ ட்ரீட்மெண்ட்டோட நீங்கள் இதெல்லாம் பண்ணும்போது உங்கள் கல் சீக்கிரமாக கரைஞ்சி போயிடும். பி ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி.